அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால ரமலான் அவல் மாதத்திலே 3வது வாரத்திலே நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலையிலே, இபா செய்யக்கூடிய நிலையிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஃபால் கமர்ரா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நீளமான ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பரக்கத்தான வாழ்க்கை நம்முடைய எல்லா துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை பரக்கத்தாக்கி தருவானாக. ஆமீன். இன்று ஒரு நல்ல ஒரு தலைப்பை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். உலகத்திலேயே நபிமார்கள், லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்து சென்ற நபிமார்களில் 4 நபிமார்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கூடிய கடைசி வரையும் பாருங்க, எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமல சாலிஹான அமலாக கபூல் செய்வானாக. நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يسألونك عن الأنفال قل الأنفال لله والرسول فاتقوا الله وأصلحوا ذات بينكم وأطيعوا الله ورسوله إن كنتم مؤمنين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الدعاء سلاح المؤمنين أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றிவள் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால புனிதமான அந்த நாளை சிறப்பான ஒரு நாளாக நல்லோருக்கும் அல்லாஹ் சந்தோஷமான வாழ்க்கை தரட்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தை தீனுடைய வாழ்க்கை வாழ்வதற்காக வேண்டி லட்சக்கணக்கான நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பினான். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமில் இருந்து நமது உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலேயும் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார் வந்தாங்க. அழகான முறையிலே வாழ்ந்து உலகத்தை விட்டு பிரிஞ்சு சென்றாங்க. எல்லோரும் மௌத்தாகி விட்டார்கள். அதிலே 4 நபிமார்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ரகசியம் என்ன, தத்துவம் என்ன, ஏராளமான சிறப்புகள் நாம் எல்லாம் கிதாபில் பார்க்குறோம். அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். அதிலே சிறந்த ஒரு நபி இலியாஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க அழகான முறையிலே ஒரு துவா ஓதிக்கொண்டே இருப்பாங்க. அவங்களுடைய துவாவை இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். அது அப்படியே நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் அது மனப்பாடம் பண்ணிங்கன்னா அழகான ஒரு துவா. அந்த துவா இம்மை மறுமைக்கு மிக வெற்றிகரமான ஒரு துவாவாக இருக்குது. அந்த துவாவும் இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். அதாவது 4 நபிமார்கள், வானத்தில் 2 நபிமார்கள், இந்த உலகத்தில் 2 நபிமார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வானத்தில் வாழக்கூடிய நபியை நம்ம எல்லாம் அறிவோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 2வது இத்ரீஸா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க உலகத்தில் அவங்க உயர்ந்தாங்க. 33 வயசில் இருக்கிறாங்க. அழகான முறையிலே மறுமை நாளுக்கு பக்கத்தில் அவங்க வருவாங்க. அவங்க வந்து அந்த தஜ்ஜாலை கொலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நம்ம பார்ப்போம். உலகெல்லாம் அதை பார்த்து இதாய்த்து ஒரு காரணமாகும். உலகமே முஸ்லீம் ஆகும். அதை நம்ம எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவங்களுடைய வாழ்க்கை அழகான முறையிலே வானத்தில் அவங்க வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் எல்லாம் அவங்க கொலை செய்யலை, அவங்க சிறுவிலை ஏற்கலை, அம்மா கத்துழுகு, அம்மா சிலப்பு உலாக்கி சுப்பிகளும் அவங்கள வந்து கொலை செய்யலை, அவங்கள சிறையில அடிக்கலை, நம்ம அவங்கள வாழ்ந்த பக்கம் உயர்த்திட்டோம் என்று அதான் சொல்கிறோம். அழகான முறையில் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவங்க வரலாறு நம்ம எல்லாம் அறிவோம். 2வது இத்ரீஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இத்ரீஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நுட்பம் உள்ள மதி உள்ளவங்களாக இருந்தாங்க. அவங்க எப்போதும் என்ன செய்வாங்க, இபா செய்து கொண்டே இருப்பாங்க. அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படியே பயன்படுத்தி அவங்க என்ன செஞ்சாங்க, சொர்க்கத்தில் வாழக்கூடிய ஒரு சிறப்பு அடைஞ்சாங்க. அவங்க அழகான முறையிலே அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மிகவும் நேசித்தாங்க. ஏன்னு சொன்னால் இவங்க எப்போதும் இபா செய்து கொண்டே இருப்பாங்க. இத்ரீஸ் நபி அலைஹிஸ்ஸலாம். அப்போ அவங்கள பிரியமாக நேசராக அஸ்ராயிலும் சேர்ந்துட்டாங்க. மௌத்து பிடிக்கக்கூடிய மலக்கு அந்த அளவுக்கு நேசித்தாங்க. 2 பேரும் நேசிக்கின்ற பொழுது அந்த ஒரு நேசத்தின் மூலமாக அவங்க ஒரு அந்த இடத்துல கூட அந்த அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி வெற்றியாகி காட்டணும்னு சொல்லி என்ன சொன்ன இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்படுறாங்க. அவங்க நான் உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன். அதாவது நான் வந்து மௌத்தாக வேண்டும். துனியா இருக்கின்ற பொழுது வாழ்கின்ற பொழுதே ஒரு மௌத்தாக வேண்டும்.
நரகத்தை பார்க்கணும், சொர்க்கத்தை பார்க்கணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க. எந்த நண்பாயிட்டாங்க. அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மலக்கும் இத்ரீஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஃப்ரெண்டாகி அந்த ஃப்ரெண்டின் மூலமாக ஒருவன் மூலமாக அவங்க அந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டி சாகரியமான அந்த நேரத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய அந்த இதை பயன்படுத்துகிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை சிறப்பான உயர்வுகள் பயன்படுத்த நம்மளும் என்ன செய்யணும், வாழ்க்கையிலே சில சந்தர்ப்பங்களில் சில நல்லவர்களோடு சேர்ந்து அவங்களுடைய சிறப்புகளை அடைந்து நம்ம முன்னேறுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய படிப்படியாக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை நமக்கு எடுத்துக்காட்டாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். 4 நபிமார்கள், ஒரு நபிமார்களுடைய தத்துவம் ரகசியம் இதுதான். அப்போ அந்த சந்தர்ப்பத்தை சூழ்நிலையில் அவங்க வெற்றிகரமான வாழ்க்கையை தேடுறாங்க, சொர்க்கத்துக்கு போகிறாங்க. இந்த மௌத்தை உணர்வுன்னு நினைக்கிறாங்க, மௌத்தாவை நினைக்கிறாங்க உலகத்தையே. அப்போ கேட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபிமார் அந்த அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல கோரிக்கை வச்ச உடனே அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் நேர பேசக்கூடிய வாய்ப்பு பேசுகிறாங்க. பேசி அதை அவங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்கிறாங்க. அல்லாஹும் சம்மதிக்கின்றான். அல்லாஹ் அந்த தக்தீருடைய ஏற்பாட்டினுடைய அவனுடைய ஏற்பாடு அப்படி அல்லாஹுடைய ஏற்பாடு தக்தீர் கதிர் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே போன்று இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மௌத்தாகிறாங்க. வாழ்கின்ற பொழுதே மௌத்தாகிறாங்க. மௌத்தாகி அப்படியே அவங்க உயிர் கொடுக்குறாங்க, மௌத்தை உணர்றாங்க. மௌத்தை உணர்ந்து அந்த மௌத்துடைய உணரக்கூடிய அந்த கிதாபில் எழுதுகின்றாரு. மௌத்துடைய அந்த சக்கராத்துடைய நிலைமை யார் அறிவாங்களோ அவங்க கடுவளவு கூட பாவத்தின் பக்கம் நினைச்சு பார்க்க மாட்டாங்க, விவாதத்திலேயே இருப்பாங்கன்னு சொல்லி எழுதி வைத்திருக்கின்றாங்க. அப்போ அந்த மௌத்தாகி அவங்க ஹயாத்தை கொடுக்குறாங்க. அப்போ நரகத்தை கூட்டு போகிறாங்க. அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் நரகத்தை பார்க்குறாங்க. அப்புறம் நரகம் பார்த்து சொர்க்கத்துக்கு அழைச்சி போகிறாங்க. சொர்க்கத்தையும் அப்படியே பார்க்குறாங்க. சரி, அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தையெல்லாம் பார்த்துட்டீங்கல்ல, சரி போகலாம் அப்படின்னு சொல்லும் போது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவாங்க, வாழ்க்கையிலே ஒரு மரணம், வாழ்க்கையிலே ஒரு நரகம் பார்த்துட்டோம், வாழ்க்கையிலே ஒரு சொர்க்கம் இது அடைஞ்சிட்டோம். இப்படி உள்ளவங்களுக்கு மறுக்கும் ஒரு மௌத்து, ஒரு நரகத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதில் அல்லாவே சொல்கிறானா இல்லையா, ஆனால் நான் இங்கேயே தங்கி விடுகிறேன்னு சொல்லி தங்கி விடுவாங்க. இது அவங்களால எதுவும் செய்ய முடியாமல் அல்லாவுடைய கதாக்கதன் மூலமாக அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்துடுவாங்க. அப்படியே அவங்களுடைய வரலாறு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த சாதுரியத்தினால அந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக சாதிச்சு காட்டிட்டாங்க. அப்போ நான் உலகத்தில் இருக்கின்ற பொழுது நம்முடைய பலவிதமான தப்பு தவறு இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சாதுரியமான நிலையிலே தப்பித்து சொர்க்கம் சொல்வதற்காக வேண்டி உண்டான ஒரு வாழ்க்கையை நாமளும் அடையணும் என்பதற்காக வேண்டியது அவங்களுடைய வரலாறு. அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு வாழ்க்கையிலேயே அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். 2 பேர்கள் வானத்திலே வாழ்கின்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்போது பூமியிலே 2 நபிமார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 2 நபிமார்கள் இலியாஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நம்மெல்லாம் அறிவோம், ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்திலே மிகப்பெரிய வலியுல்லாவாகவும் நபியாகவும் உலகத்திலே அங்கங்கே ஹஜ்ஜெல்லாம் செய்வதற்காக வருஷம் ஹஜ்ஜில் ஹஜ்ஜு செஞ்சுட்டு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. மிக முக்கியமான இடங்களுக்கு வருவாங்க. அவங்களுடைய துவா எப்போது இருந்து கொண்டு இருக்குமெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை நம்ம தனிப்பட்ட ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அதை இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை மிக நீளமான ஒரு வாழ்க்கை. இத்ரீஸ் நம்ம ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கை. அடுத்து இலியாஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கை. அவங்களுடைய வாழ்க்கை உலகத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இலியாஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சு கொண்டே இருப்பாங்க. உலகத்திலே வாழ்ந்து கொள்ளக்கூடிய இலியாஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அழகான முறையில் உலகத்திலே அவங்க வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு படிப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது அவங்க வாழ்க்கை அழகான முறையிலே உலகத்தில் வாழ்ந்து காட்டுகின்றார்கள். துவாவோட இபாதத்தோடு செய்து கொண்டே இருப்பாங்க. அதில் அதிகமான துவா செய்து கொண்டிருப்பாங்க. அது ஒரு துவா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த துவா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் லீக்கி சதுரி வ ஃபராக சபிரி வ கில்லத்தில் ஹயாத்தி வ ஹவானின் நஃப்சி. இந்த 4 துவாவை இலியாஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கக்கூடிய பல துவாக்கள் ஒரு துவா, முக்கியமான துவா.
நம்மெல்லாம் எழுதி வைத்து நம்ம அன்றாட துவா கேட்டோம்னு சொன்னால் இம்மை மறுமையில் வெற்றிகளுக்குண்டான ஒரு துவா, அழகான ஒரு துவா. அதாவது அல்லாஹுவினி அவுதுபிக்கம் தீக்கி சதிர், அல்லாஹுவே உன்னிடத்தில் நான் தேடுகின்றேன், பாதுகாப்பு தேடுகின்றேன். தீக்கு சதிர், குறுகிய மனம், குறுகிய மனத்திலிருந்து உள்ளத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். குறுகிய மனம், நம்முடைய மனம் விசாலமான மனமாக இருக்கும். விசாலமான மனம் நம்முடைய உள்ளம் விசாலமானதாக இருக்கணும். விசாலமான மனமாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அவனுடைய எல்லா ரஹ்மத்து பரக்கத்தை அடையக்கூடிய ஒரு மனமாக, விசாலமான ஒரு மனம். குறுகிய மனம் இருந்துன்னு சொன்னால் நம்ம வாழ்கின்ற பொழுது குறுகலான வாழ்க்கையை வாழ்ந்து அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கையாக போயிடும். உள்ளம் விரிவடைய வேண்டும், விசாலமான உள்ளமாக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருந்த மனம் அந்த மாதிரி உண்டான விசாலமான வாழ்க்கை நமக்கு வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹ்வை பாதுகாப்பு தேவை. குறுகிய மனம் இருக்கக்கூடாது. துவா கேட்கக்கூடிய இலியாஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா. ரெண்டாவது ஃபராக் சப்ரி, எல்லா இடங்கள்லையும் நமக்கு பொறுமையான வாழ்க்கை நமக்கு வேணும். சில நேரங்களில் நோய் வரும், சில சோதனைகள் வரும், பல விதமான கஷ்டங்கள் வரும். அந்த நேரத்தில் நம்ம பொறுமை இழந்து நம்ம வாழ்க்கையை பல விதமான பிரச்சனையில் மாற்றக்கூடிய அளவுக்கு போகாமல் அழகான முறையில் நம்ம பொறுமையான முறையில் வாழ்ந்து அதை வென்று அடைய வேண்டும் என்பதற்காக பொறுமையான வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஃபராக் சப்ர். வகில்லத்தில் ஹயாத், திடீர் மரணத்திலிருந்து அல்லாஹ்வே உன்னுடைய பாதுகாப்பு தேடுகிறேன். திடீர் மரணம் நம்ம பரவலாக பார்க்குறோம். திடீர் மரணம், வியாதி, திடீர்னு ஆக்சிடென்ட், திடீர்னு சின்ன வயசுலேயே மௌத்து, இந்த மாதிரி உண்டான திடீர்னு மரணத்திலிருந்து அல்லாஹ்வே நான் பாதுகாப்பு தேடின்னு கேட்பாங்க. அது மாதிரி ஹவான் நப்சு, அதிகமாக நம்ம பாவம் செய்யக்கூடிய நப்சிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தேடிக்கிறேன். இப்போ எல்லாருமான மக்கள் பாவத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறோம் பார்க்கிறோம். அனைத்து மக்களுடைய அனைத்து வாழ்க்கையிலையும் காலையில் எழுந்திலிருந்து நம்ம இரவு படுக்க போகிற வரையிலையும் நம்ம கண்ணால், காதால், நம்ம வாயால், நம்ம எல்லாம் கைனால் பாவம் செய்து கொண்டே தான் இருக்கிறோம். கல்விலையும் பாவம் செய்கிறோம், காலிலையும் நடந்து போகிறோம், கையிலையும் பாவம் செய்கிறோம், கண்ணிலையும் கெட்ட செயல்களை பார்க்குறோம், காதுலையும் கெட்ட வார்த்தைகள் கேட்குறோம். இப்படி பாவமான செயலிருந்து அல்லாஹ்வே உன்னிடம் நான் நப்சை பாதுகாப்பு தேடுகிறேன். இவங்க அற்புதமான துவா. இலியாஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்திலே வாழ்ந்து 4 நபிமார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நபிமார்களுடைய ரகசியமும் மிக அலாதியானது. அது வீடியோ பெருசாகிறோம், அதனால் நேரத்தின் அருமையை கருதி இன்ஷா அல்லாஹ் நம்ம சுருக்கமாக வீடியோ போட்டிருக்கிறோம். அது மாதிரி 4 நபிமார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இத்ரீஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இலியாஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹிதுர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த 4 நபிமார்களும் அவங்களுடைய வாழ்க்கையிலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தான வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாடத்தை தந்து நாமும் அவர்கள் போன்று நல்ல விதமான அமல் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு ரஹ்மத்து பரக்கத்து பெற்றவர்களாக நாம் அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பாக்கி தந்த உரிவானாக. ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வே அனைவருடைய அனைத்து துவாக்களையும் யா அல்லாஹ், தேவைகளையும் யா அல்லாஹ், வியாபாரங்களை அவங்களுடைய வாழ்க்கையை பரக்கத்தாக்கி தருவாயாக. எல்லோருடைய நோய் நொடிகளெல்லாம் அப்புறப்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கையை இம்மை மறுமை வெற்றி வரக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி உரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.